காலையில 4:30 மணிக்கு எழுந்திருச்சு அவங்க ஒரு விளக்கேத்தணும் வீட்ல. வீட்ல விளக்கேத்தி, "குபீர் சாமி நமோ நமகன்னு" சொல்லணும். சொல்லியாச்சுனாலே, நான் வண்டு வடிவுல, இல்ல குளவி வடிவுல, பட்டாம்பூச்சி வடிவுல, மின்மினி பூச்சி வடிவுல, இல்ல பட்டர்ஃப்ளை வடிவுல வருவேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் கேட்டேன், ஒரு மனுஷன் நல்லா தூங்குறதே அந்த நேரத்துல தான். நானே 4:30 மணிக்கு தூங்கிட்டு தான் இருப்பேன். அப்போ 4:30 மணிக்கு இப்படி சொன்னீங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, "நீ 4:30 மணிக்கு இழுத்து போட்டு தூங்கிடு. ஆனா மத்தவன தூங்க விடாத. 4:30 மணிக்கு இத சொல்லியாச்சுன்னா, குபீர் சாமி இந்த மாரி ஏதாவது பூச்சி வடிவுல வருவாரு அப்படின்ற மாரி சொல்லிடு" அப்படின்னு சொன்னாருங்க. நான் கேட்டேன், ரைட்டு. நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க. இத நானும் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறமேட்டு நெறைய பேர் இத டெஸ்ட்டாவது பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு எந்திச்சு விளக்கு ஏத்திட்டாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க போவீங்களா? அப்படின்னு கேட்டேன்னா, அதெல்லாம் வந்துடலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அப்படின்ற மாரி குபீர் சாமி சொன்னாரு. எப்படிங்க 4:30 மணிக்கு எல்லார் வீட்டுக்கும் வருவீங்க? அப்படின்ற மாரி கேட்டேன். அதுக்கு அவரு ஒரு பதில் சொன்னார். குறிப்பா அந்த 4:30 மணிக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணும் இல்ல. என்னன்னா 4:30 மணிக்கு மனுஷங்க நல்லா தூங்குவாங்க. மனிதர்கள் நல்லா தூங்குவாங்க. மிருகங்களும் நல்லா தூங்கும். அது அந்த 4:30 டைம் அந்த மாரி தான். நாயா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் சரி, எல்லா மிருகங்களும் நல்லா தூங்கும். மனுஷங்களும் அந்த டயத்துல நல்லா தூங்குவாங்க. அந்த 4:30 மணியில தான், அந்த காலகட்டத்துல தான் பூச்சிகள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாமே மிருகமும் தூங்கியாச்சு, மனுஷனும் தூங்கிட்டான், பூச்சிங்க சுத்திட்டு இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவ? நீ 4:30 மணிக்கு எந்திச்சு விளக்கு ஏத்துவ இல்லையா? இப்போ வீட்ல எல்லா லைட்டும் ஆஃப்ல தான் இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப 4:30 மணிக்கு நீ விளக்கு ஏத்துனா வெளிச்சம் அடிக்கும். அந்த வெளிச்சத்த பார்க்கறதுக்காகவே பூச்சிங்க வரும். குளவி வரும். ஏதாவது தேனீ வரலாம். ஏதாவது மின்மினி பூச்சி, பட்டர்ஃப்ளை ஏதாவது வந்துரும். இந்த பூச்சிய பார்த்த உடனே அவன் நம்பிருவான். ஐய்யய்யோ! குபீர் சாமியே வந்துட்டாரே! அப்படின்ற மாதிரி அவன் உடனே வெலவெலத்து போயிடுவான். ஸோ இப்படிதான் ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நம்ப வைக்கணும்.